ஆன்மீக ஐதீகங்கள், வால் வழிபாடு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆஞ்சநேயரின் வால் வழிபாட்டின் தத்துவங்கள் மற்றும் அவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேற, தொடங்கும் காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வழிபாட்டு முறை ஒன்று உள்ளது. அதுதான் சக்தி வாய்ந்த தெய்வமான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வால் வழிபாடு. இன்றளவும் பலராலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த ஆஞ்சநேயர் வால் வழிபாடானது வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதாக கருதுகின்றனர். ஒருவருக்கு ஏற்படும் காரிய தடைகளுக்கு ஜாதகத்தில் ஏற்படும் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதே காரணமாக சொல்லப்படுகிறது. இப்படியான தடைகளை தகர்த்தெறியும் வல்லமை ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வால் வழிபாட்டிற்கு உண்டு என்று கூறப்படுகிறது. சரி, நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்குவதற்கும் வால் வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு உண்டு என்ற கேள்வி இங்கே பலருக்கு மனதில் ஏற்படலாம். அனுமனுக்கு சிறுவயது இருக்கும் போது நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றாராம். சூரிய பகவானிடம் சென்ற அனுமன் மிக பணிவுடன் தங்களிடம் கல்வி கற்க வேண்டும் சுவாமி என்று கூற, சூரிய பகவானோ, நான் ஒரு இடத்தில் நிலைத்து நின்று கற்றுத்தர முடியாது, நான் போகிற போக்கிற்கு என்னுடைய வேகத்திற்கு வந்தால் கண்டிப்பாக கற்றுத்தருகிறேன் என்றாராம். அனுமனோ வாயு பகவானின் புத்திரன் என்பதால் கல்வி கற்பதற்காக சூரியனின் வேகத்திற்கு ஈடுகொடுத்து செல்ல நவக்கிரகங்களும் அனுமனின் வாலுக்கு பின்னேதான் செல்ல வேண்டியதாயிற்றாம். இதனால்தான் அனுமனின் வாலில் அதிக சக்தி உள்ளதாக கூறப்படுகிறது. பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமன் தான் முதலில் வால் வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது அனுமனை சாதாரண குரங்கு என்று நினைத்த பீமன் அனுமனின் வாலை அலட்சியத்தோடு சற்று நகர்த்தி வைக்க பலமுறை முயன்றும் அந்த வாலை சிறிது கூட நகர்த்த முடியாமல் தவிர்த்தாராம். அனுமனோ தன்னுடைய வாலை சற்று நகர்த்தி கொண்டு, நான் சாதாரண குரங்கு அல்ல, வாயு புத்திரன் அனுமன் என்றாராம். உடனே பீமன் தன்னை மன்னிக்கும்படி கூறி அனுமனின் வலிமையை வியந்து போற்றி அனுமனையும் அனுமனின் வாலையும் வணங்கி, எனக்கு அனைத்து சக்திகளையும் அளித்து வாழ்த்தியது போல தங்கள் வாலை தொட்டு வணங்கி வழிபடுபவர்களுக்கும் அனைத்து நலன்களையும் தந்தருள வேண்டும் என வரம் கேட்க, அனுமனும் கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்தில் வழங்கி அருள் செய்தாராம். அதிலிருந்துதான் அனுமனின் வாலை வழிபடும் வழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஜெய் ஹனுமான், 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 ஜெய் ஹனுமான். ஒரு நல்ல நாளில் அல்லது சனிக்கிழமையில் அதிகாலையில் நீராடி ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் திருவுருவ படத்திற்கு துளசி அல்லது மலர் மாலையிட்டு ஸ்ரீராமஜெயம் என்னும் ஸ்ரீராம நாமத்தை ஜெபித்தபடியே அனுமனின் திருவுருவ படத்தில் வால் பகுதி தொடங்கும் இடத்திலிருந்து சந்தனம் மற்றும் குங்கும பொட்டிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து உங்கள் கோரிக்கைகளை அனுமனிடம் மனமுருகி வேண்டி வழிபட வேண்டுமா. இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் வாலின் நுனிப்பகுதி வரை 48 பொட்டிட்டு வழிபட்டு கொண்டிருக்கும் போதே நம் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்பது பலன் பெற்ற பக்தர்கள் கருத்து என்பதால் 48 நாட்கள் நிறைவுற்ற பின் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கும் கோவில்களுக்கு சென்று வடைமாலை வெண்ணெய் காப்பிட்டு ஸ்ரீராமஜெய மந்திரம் ஜெபித்து வழிபாட்டை பூர்த்தி செய்ய வேண்டுமாம். நேயர்களே, ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வாலில் அதிக சக்தி இருப்பதாகவும் நவக்கிரகங்களும் அடக்கம் என்று கூறப்படுவதாலும் வால் வழிபாடு விருப்பங்களை நிறைவேற்றும் என்பது
என்பது நம்பிக்கை. தடைகள் நீங்கவும் துவங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி மட்டுமே சித்தியாகவும் ஆஞ்சநேய பெருமானை மனமுருகி பிரார்த்தித்து வந்தால் நம் எதிரே ஏதாவது ஒரு ரூபத்தில் தோன்றி நமக்கு அருள் புரிவார் என்பதாக ஐதீகம் உள்ளதால் நாமும் தொடர்ந்து வால் வழிபாடு செய்வோம். வேண்டிய வரங்கள் பெற்று வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். வால் வழிபாடு.